மாதிரி இருக்கு. அப்போ மாட மாளிகையில இருக்கக்கூடியவங்களுடைய கண்கள் அப்படிதானே இருக்கும், இச்சிக்கும். ஆகையினால நம்ம நம்பி இருக்கிறாங்க, நம்ம அவர்களுக்கு ராஜானா ஒரு தகப்பன் போல. அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு மறைப்பை கட்டளையிடுன்னு சொல்லி அவர் கட்டளையிட்டு இருந்தா தேவனுடைய மனுஷன். அதற்கு மாறா கலை வேலை செய்து பாருங்க. பிசாசானவன் அவன் உறங்கும் போது உள்ள நுழைந்த அசுத்தாவி அவனுக்குள்ள வேசித்தனத்தின் கிரியை உந்தி தள்ளுகிறது. சிஸ்டர், இதையெல்லாம் வேதம் சொல்லி நீங்க யதார்த்தமாக கடந்து செல்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அது பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆமா, இது தாவீதுக்கு மட்டும் வராது. இந்த ஜெனரேஷன்ல நாளைக்கு ஜெனரேஷனா அந்த மனிதர்களையும் அவன் பட்சித்து போட சத்ருவானவன் அவன் தொடர்ந்து அம்பு எய்தி கொண்டே தான் இருப்பான். ஒரு வாலிப பிராயத்துல ஒரு ஒரு அசுத்தமான சிந்தனைகள் வரும்.